السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تطع كل حلاف مهين إلى آخره. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, இல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிந்தித்த காரணத்தினால் நபிகளாரை வார்த்தையால் துன்புறுத்தியதனால் ஏற்படக்கூடிய ஒரு மனிதனுடைய விளைவு பற்றியும், அந்த மனிதனுடைய முடிவு எவ்வாறு அமைய பெற்றது என்பது பற்றியும், இந்த சமுதாய மக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் எவ்வாறு கண்ணியத்தை பேண வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: வலா துதி' குல்ல ஹல்லாஃபிம் மஹீன். அவன் பொய் சத்தியம் செய்யும் அற்பனாக இருக்கின்றான். ஹம்மாஸிம் மஷ்ஷாஇம் பினமீம். அவன் புறம்பேசி குறை கூறி கோள் சொல்லி திரிபவன். மன்னாஇல் லில் கைரி முஅத்ததின் அசீம். அவன் நன்மையான செயலை செய்ய விடாமல் தடுக்கும் பெரும் பாவியாக இருக்கின்றான். உதுல்லிம் பஅத ஸாலிக ஸனீம். அவன் கடின சுபாவம் உள்ளவனாகவும், உதுல்லிம் பஅத ஸாலிக ஸனீம், அதே போன்று இழிவான வழியில் பிறந்தவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த வசனம் எதற்காக வேண்டி இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நிந்தித்தா அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் இதுதான் அப்படிங்கிறதையும், ஒரு மனிதனுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விமர்சித்த ஒரு மனிதனை பற்றி அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார். தஃப்சீரே குர்துபியில் இதனுடைய விளக்கமாக நமக்கு சொல்லி தருவாங்க இவ்வாறு: மக்கமா நகரில் வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன், அவன் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஏகத்துவத்தை பழிக்கும் முகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் ஒரு பைத்தியக்காரர் என்பதாக சொல்லிவிட்டான். அந்த ஒரு வார்த்தையை கண்டித்து அல்லாஹ் கோபம் கொண்டு அவனை பற்றி கடுமையான வார்த்தைகளால் மேற்கூறப்பட்ட வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வச்சான். அதாவது தன்னுடைய ஹபீபை யார் விமர்சிக்கின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்னுடைய கோபம் இறக்கப்பட்டது மட்டுமல்லாது, அவனுடைய நிலைகள் என்ன என்பதை அல்லாஹு தஆலா வெட்ட வெளியாக்கி என்ன செய்வான், கேவலப்படுத்தி விடுவான். அப்படிங்கிறது தான் நாம் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. மேற்காணக்கூடிய வசனத்தை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், இறக்கி வச்சிட்டான். இந்த வசனம் இறங்கியதும் வலீத் இப்னு முகீரா என்ற அந்த கொடியவன் என்ன செஞ்சான், வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் அவனுடைய தாய் இடத்துல என்ன செஞ்சான், போய் நின்று கழுத்தில் வாளை வைத்து கொண்டு கேட்டான்: நீ எனக்கு உண்மையை சொல்ல வேண்டும், எனக்கு நீ உண்மையை சொல்ல வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்பது போன்ற ஒரு செயல்பாடுகளில் வாளை கழுத்தில் வைத்து கொண்டு தன்னுடைய தாய் இடத்துல கேட்டான். என்னை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா நான் ஒரு அயோக்கியம், பொய் சத்தியம் செய்யக்கூடிய ஒரு அற்பன், புறம்பேசி குறை கூறி கோள் சொல்லி தெரியக்கூடியவன் தான், நன்மையான செயல்களை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பெரும் பாவி தான், எல்லாவற்றிலும் கடின சுபாவம் உள்ளவனாக நான் இருக்கிறேன், எல்லா தன்மைகளும் என்னிடத்துல இருக்குது. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, வஹீயின் மூலமாக தெரிவிச்சாங்க. ஆனால் இறுதியாக ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. உத்துல்லிம் பஅத ஸாலிக ஸனீம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை
ஓதி காட்டினாங்க. இழிவான வழியில் பிறந்தவன் என்பதாக சொல்லிவிட்டார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க எந்த விதத்திலும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையை சொல், நான் விபச்சாரத்திற்கு பிறந்தவனா, என்னுடைய தந்தை யார் என்பதாக வலீத் இப்னு முகீரா என்பவன் என்ன செஞ்சான், தன்னுடைய தாயிடத்துல கேட்டான். அப்பொழுதுதான் அந்த தாய் என்ன செஞ்சா, இவ்வாறு சொன்னாள், ஆம், நான் ஒரு ஆட்டு இடையனுடைய தொடர்பு வைத்திருந்ததின் காரணத்தினால் அதன் மூலமாகத்தான் நீ பிறந்தாய் என்ற உண்மையை அவனுடைய தாய் என்ன செஞ்சா, வலீத் இப்னு முகீராவிடத்துல சொன்னதுதான் மாத்திரம். துடிதுடித்து போய்விட்டான். இப்படி ஒரு பிறவியால நான் வந்தவனா, ஒரு இழிவானவனா அப்படிங்கிறத கேட்டவுடன் துடிதுடித்து போனான். அடுத்ததும் அல்லாஹு தாலா விடல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த நிலைய அவங்கள ரொம்ப துன்பப்படுத்தியவனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது பற்றி அடுத்ததும் அல்லாஹு தாலா விடல. சனசிமுஹு அலல் குர்தூம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். அவனுடைய மூக்கின் மீது மிக விரைவில் ஒரு அடையாளம் விடுவோம் என்பதாக அல்லாஹு தாலா சொன்னான். அந்த சொல்லினுடைய பிரதிபலனை பாருங்க. அல்லாஹ் சொன்னது போலே நடந்துச்சு. பத்ர் போரில் அவனுடைய மூக்கில் என்ன செய்யப்பட்டது, வாள் முனைப்பட்டு பெரிய ஒரு காயம் ஏற்பட்டதால் அவனுடைய முகமே என்ன செய்யப்பட்டது, விகாரமாக ஆகிவிட்டது. அதனால அந்த வலீத் இப்னு முகீரா மக்களுக்கு முன் வருவதற்கு வெட்கப்பட்டு மனம் நொந்து போய் என்ன செஞ்சான், அப்படியே தான் இறந்து போனான் அப்படிங்கிறது வரலாறு. இது தப்சீரை குர்துபியில மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தினுடைய விளக்கமாக நமக்கு சொல்லி தருவாங்க. அன்பானவர்களே, ஆக இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வழியை நமக்கு காட்டி தந்தாங்களோ அதை முழுமையான முறையில் பின்பற்றணும். இல்லை இது அப்படி இது இப்படி என்பதாக நாம் என்ன செய்யக்கூடாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை உதாசீனப்படுத்தவோ அவர்களை விமர்சிக்கவோ எந்த நிலையிலும் நமக்கு தகுதியற்ற ஒரு செயல் என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டி, என்னுடைய ஹபீப் ஒரு வழியை உங்களுக்கு காட்டி தந்தால் அந்த வழியை நீங்க பின்பற்றணும். அதை விட்டும் அவர்களை விமர்சித்தால், அவர்களை நிந்தித்தால், இது போன்ற ஒரு நிலைதான் உங்களுக்கும் ஏற்படும் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றான். அத்தகைய தீயோர்களை விட்டும் நம்மை பாதுகாத்து குர்ஆன், ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையின் பிரகாரம் வாழ்ந்து இறை பொருத்தத்தை பெறுவோமாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.